ஆதி பராசக்தியையும் இந்த தாயையும் வணங்குவதற்கு எங்களுக்கு வழிநடத்தி எங்கோ திரிந்து கொண்டிருந்த எங்களை எல்லாம் தானே தெய்வமென அண்ட சராசரமெங்கும் காண முடியாத அருட்பெரும் ஜோதியாகிய அந்த ஆதி பராசக்தி அடிகளார் என்ற திருமேனியும் பங்கார் என்ற திருப்பெயரும் தாங்கி இந்த தமிழகத்து மண்ணிலே நம்மோடு உறவாடுகிற அந்த கருணைமிக்க திருவடிகளையும் அந்த திருத்தெய்வத்தையும் வணங்கி, அம்மா யார் என்பதை விட அம்மா மட்டும் இன்று இல்லாவிட்டால் இன்றைய நாட்டிலே நாம் இப்படி அமர்ந்து கொண்டிருப்போமா என்று சற்று பின்னோக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழியிலே மந்திரங்கள் இல்லாத நிலையை தேவாரம், திருவாசகம் போன்ற ஆயிரக்கணக்கான நம்முடைய பிராணக்கதைகளும் புராணங்களும் இருந்தாலும் கூட அவையெல்லாம் இருக்கிற இடத்தை சற்று உற்று நோக்க வேண்டும். அரசியல்வாதிகளால் என்ன செய்ய முடிந்தது என்பதையும் நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அடிகளார் யார் என்பதை அடிக்கடி நாம் நினைத்து பார்க்கிற போது இது எல்லாவற்றிற்கும் மண்ணாக பக்தி நிலையிலே தன்னை ஆட்படுத்திக் கொண்டு, ஞான நிலையிலே தன்னை நிறைப்படுத்திக் கொண்டு, இன்னும் மரமாகவும் புற்றாகவும் மலையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த முனிவனுக்கும் அம்மாவுடைய காட்சி கிடைத்தது. இது அம்மாவுடைய அருளால் தொண்டு நிலையிலே நம்மை ஏற்படுத்திக் கொள்ளும். இந்த தொண்டு நிலையிலே நாம் தேய்ந்து அன்னைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வாழ்நாள் முடிவதற்கு எந்த சாதனையும் நாம் வாழ்ந்து கொள்ள. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருடைய பசிப்பிடியும் போக்கிவிட்டோமா? இல்லை எல்லாருடைய உள்ளத்திலேயும் அடிகளார் என்கின்ற ஆன்மீக குருதான் ஆதிபராசக்தி என்கின்ற உணர்வுகளை ஏற்படுத்தி விட்டோம். என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே, நீ அவதரித்த காலத்திலே யான் பிறந்து வாழ்ந்திடவே. என்ன தவம்